ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாரதி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே உள்ளவங்க எல்லாரும் வந்து தேடி பார்க்குறாங்க, எட்டி எட்டி பார்க்குறாங்க. இங்கேருந்து வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமா, நீ வந்து இப்படி அழுதுகிட்டே இருந்தால் அடுத்தது என்ன பண்ணணும்னு முடிவு பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம இங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாரையும் தகவல் சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி அழுகுறாங்க. அழாதீங்க அக்கா, அண்ணன் வந்துடுவாங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு வந்து அந்த குட்டி பையன் வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து எல்லா அதிகாரிங்க எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன பேசுகிறாங்கன்னா, ஏம்மா யாரும்மா நீ, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு, அந்த பக்கம்லாம் போகக்கூடாது இல்லை அப்படின்னு. இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போனோம். எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணால் எப்படிம்மா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் உங்கள் ஹஸ்பண்டு வந்து யார் அப்படின்னு சொன்னால், எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் நான் சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னோன்னே, உன்னை பார்த்தாலே வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, திட்டுறதா இல்லை உனக்காக பரிதாபப்படுறதா, என்னம்மா நீ இப்படி பண்ணியிருக்க, உன் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ இருந்தால் கொடு அப்படின்னு சொன்னோன்னே ஆதி ஃபோட்டோவை வந்து பாரதி வந்து அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் சரி நீ முதல்ல அழுவுறதை நிப்பாட்டு, முதல்ல வந்து உங்கள் ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க இல்லை யாராவது ஒருத்தங்களை வந்து இங்கே வர சொல்லு, வந்தாங்கன்னா உனக்கு துணையாகவும் பக்கபலமாகவும் ஒரு ஆள் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் நான் எதுவாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ முதல்ல தகவலை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் வந்து அதிகாரிங்க எல்லோரும் வந்து இங்கே 4-5 பேர் கயிறோடு வந்து கீழே மலையில் இறங்குறதுக்கு அழைச்சிட்டு வராங்க. வந்தோடனே வந்து அவங்க என்ன சார் இருக்காங்களா இல்லை ஆள் போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டோன்னே, அவர் வந்து கண்ணாப்புண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு பாவம் பக்கத்தில் வந்து அழுதுகிட்டு இருக்கு, இப்படியா பேசுவீங்க, முதல்ல வந்து பாசிட்டிவாக நினைங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும், நீங்கள் போய் கீழே தேட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி, அழாதம்மா நீ முதல்ல ஓரமாக வந்து உட்காரு, இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த சமயத்தில் தான் வந்து அந்த கீழே வந்து மலையில் இறங்குற ஆளுங்களை வந்து முன்னாடியே வந்து கோவிலில் பாரதியை வந்து ஸ்வேதாவோட ஆளுங்க ஃபாலோ பண்ணாங்களே, அவங்க வந்து பையில் வந்து காசை கொடுத்துட்றாங்க. காசை கொடுத்து வந்து அப்படி வந்து அவனை எப்படியும் இருக்க மாட்டான், அப்படி சப்போஸ் விழுந்தவன் இருந்தான்னா அவன் வந்து மேலே வர்றப்ப நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னு உங்களுக்கு புரியும் இல்லை, அதுக்காக தான் இந்த காசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து சரி நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருது. முடிஞ்சோடனே வந்து கீழே இறங்குறாங்க, ஆதியை தேடி இறங்குறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. எப்படியும் வந்து நிச்சயமாக ஆதியை வந்து வாசு வந்து காப்பாற்றிருப்பாப்புல. பட்டு ஆனாலும் இப்போ வந்து இந்த விஷயம் எல்லாம் தகவல் தெரிகிறப்போ வந்து சாரதாம்மா வந்து மனசு மறுபடியும் வந்து சஞ்சலப்படுவாங்க. இதை அனுப்பியிருக்கவே கூடாது, நான் ஸ்வேதா வந்து அத்தனை தடவை சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா வந்து படியை வந்து பாரதி மேலே போடுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போடுறாங்க.